வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கிரிப்டோ கரன்சியோட பரந்த உலகத்தில் ரொம்ப இன்னோவேட்டிவான புதுமையான அற்புதமான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியோட பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி சவுத் கொரியா, ஜப்பான், சைனா, தாய்லாண்டு, வியட்நாம், இந்தோனேஷியா இந்த மாதிரியான நிறைய கண்ட்ரீஸில் ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஆட்டோனமஸ் ப்ரோக்ராம் தான் எக்ஸ்வேர்ல்டு அப்படின்ற இந்த ப்ரோக்ராம். ஸோ இங்கே கிரிப்டோ கரன்சியோட வேர்ல்டில் நம்மளுக்கு எல்லோருக்குமே தெரியும், முக்கியமாக 3 பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிரிப்டோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒன்று மைனிங் ப்ரோக்ராமு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரிப்டோவோட உலகத்தில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. கிரிப்டோவோட உலகத்தில் ஒவ்வொரு கரன்சியோடையும் விலையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி எக்ஸ்வேர்ல்டு அப்படின்ற நம்ம கம்பெனி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மைனிங் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு இந்த கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஸோ இங்கே ஒரு டியூவல் கரன்சி, ஒரே சமயத்தில் 2 கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எக்ஸ்வேர்ல்டு அப்படின்ற இந்த கம்பெனி நம்மளுக்கு போகிறாங்க. ஓகே, ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராம் தான். ஸோ அதனால் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். பட் எனிவே இதுக்கு ஒரு சிஇஓ இருக்குது. ரூபன் மேட்டா அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதோட சிஇஓவாக இருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டு பார்ட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரெடிபிலிட்டியான ஒரு மேனேஜ்மெண்ட்டு ரன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்தியாவில் இது இன்னுமே அஃபீஷியலாக லான்ச் பண்ணாமல் இருக்கும். கூடிய விரைவில் இந்தியாவிலேயும் பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதோட இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் இதோட முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட கூட பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு வர்றதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எக்ஸ்வேர்ல்டு அப்படின்ற இந்த கம்பெனி நம்மளுக்கு தர்றாங்க. இங்கே 2 கரன்சி மைன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு காயின், WLD காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. 170க்கு மேலே எக்ஸ்சேஞ்சஸில் இன்றைக்கி லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காயின் தான் வேர்ல்டு காயின் அப்படின்றது. ஸோ அந்த வேர்ல்டு காயின் நம்மளுக்கு இங்கே மைன் பண்ணி எடுத்துக்க முடியும். ரெண்டாவது ஏடிஎம் காயின், ஆல்ட்மேன் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஎம் காயினும் இங்கே நம்மளுக்கு மைனிங் பண்ணுறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு தர்றாங்க. ஓகே, ஸோ இங்கே ரொம்ப இந்த கம்பெனியோட க்ரெடிபிலிட்டியோட விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய இந்த நபர் இலான் மஸ்க் நம்மளுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஸ்பேஸ் எக்ஸு, அதே மாதிரி டெஸ்லா போன்ற நிறைய இன்னோவேட்டிவான டெக்னாலஜி பேஸ்டு பிஸ்னஸில் இன்றைக்கி ரொம்ப ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இலான் மஸ்க். ஸோ இவருக்கு இந்த ப்ராஜெக்டோட இன்டைரக்டாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. எக்ஸ்வேர்ல்டோட அல்ல, எக்ஸ்வேர்ல்டோட வேர்ல்டு காயினோட சில ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கன்னா இவருக்கும் இன்டைரக்டான கான்டாக்டு கனெக்ஷன்ஸு இங்கே இருக்குது. ஸோ அது எப்படின்றது வரும் ஸ்லைடில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். தென் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற நபர் பார்த்திங்கன்னா சாம் ஆல்ட்மேன். இவரை பற்றி தெரியாதவங்களே இன்றைக்கி கிடையாது. காரணம் ஓப்பன் ஏஐ, அதே மாதிரி சாட்ஜிபிடியோட எல்லாம் ஃபவுண்டர் தான் சாம் ஆல்ட்மேன் அப்படின்றவர். இவர் தான் ஆக்சுவலி நம்மளோட வேர்ல்டு காயினோடையும் அதே மாதிரி ஆல்ட்மேன் காயினான ஏடிஎம் காயினோடையும் ஃபவுண்டராக இருக்காங்க. வேர்ல்டு காயின் அப்படின்றது டோட்டல் 10 பில்லியன் சப்ளை இருக்கக்கூடிய ஒரு காயின் தான். ஆனால் அதோட இன்றைக்கி சர்க்குலேட்டிங் ஆகிற சப்ளை 650 மில்லியன் மட்டும்தான் இருக்காங்க. அட் ப்ரெசன்ட் அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா நியர்லி $2 இருக்குது. ஸோ இந்த காயின் தான் நம்மளுக்கு மைன் பண்ணுறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்டைரக்டாக எக்ஸ்வேர்ல்டு அப்படின்றது சாம் ஆல்ட்மேனோட ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அதோட அர்த்தம் இந்த ப்ராஜெக்ட்டு ரன் பண்ணுறது இலான் மஸ்க்குனோ இல்லைனா சாம் ஆல்ட்மேன் அப்படின்றதோ கிடையாது. இவங்களோட சில ப்ராஜெக்டில் எக்ஸ்வேர்ல்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் இதோட நான் பதிவு செய்கிறேன். ஓகே, தென் அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கும்போது எக்ஸ்வேர்ல்டு அப்படின்ற நம்ம கம்யூனிட்டியோட இம்பார்ட்டன்ஸு. எக்ஸ்வேர்ல்டு டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், இவங்களோட நோக்கம் பார்த்திங்கன்னா சாம் ஆல்ட்மேனோட ரொம்ப முக்கியமான 3 ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கோர் சர்வீஸ் ப்ரொவைடராக ஒர்க் பண்ணிட்டு ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது அப்படின்றது தான் எக்ஸ்வேர்ல்டு டெக்னாலஜிஸ் இல்லைனா எக்ஸ்வேர்ல்டோட ஒரு ப்ரோக்ராமாக இருக்கிறது. ஸோ எக்ஸ்வேர்ல்டு டெக்னாலஜிஸில் மஸ்க் ஃபவுண்டேஷன், இலான் மஸ்கோட மஸ்க் ஃபவுண்டேஷனுக்கு 30% ஷேர் அவங்களும் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராஜெக்டோட டைரக்டாக இல்லை இன்டைரக்டாக இலான் மஸ்க்குக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது நான் சொன்னது. ஓகே, தென் இவங்களோட முக்கியமான வேர்ல்டு காயினோட முக்கியமான எக்ஸ்வேர்ல்டோட இல்லை வேர்ல்டு காயினோட முக்கியமான 3 ப்ராஜெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது தெரிஞ்சும் போது தான் வேர்ல்டு காயின் நாளைக்கு எவ்வளோ பெரிய உயரத்தை தொட போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு சரியாக ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு பே அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
நீங்கள் வந்து கூகுள் பே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி ஃபோன்பே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போன்ற ஒரு வேர்ல்டில் யுனிக்காக ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட் சிஸ்டமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வேர்ல்டு பே வந்து ஆஃபர் பண்ணுறது. இங்கேத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபியட் கரன்சி மட்டும் அல்ல, 500க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சியும் 100க்கும் மேற்பட்ட ஃபியட் கரன்சியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வேர்ல்டு பே அப்படின்ற ஒரு ஆப் மூலமாக நம்மளுக்கு கிடைக்க போகிறது. ஸோ இது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்பாக இருக்கும், பிளாக் செயினில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிற பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனும் அவ்வளோ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் தான் ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமில் தான் இலோன் மஸ்க்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கனெக்ஷன் இருக்குது. இந்த வேர்ல்டு பே அப்படின்ற ஒரு ஆப்பு ஆரம்பிக்கிறதோட சேர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி உண்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாஸ்டர் கார்டு, விசா கார்டு நாளைக்கு ஒரு வேளை இந்தியாவில் வரும்போது இந்தியாவில் இருக்கிற மாதிரி உண்டான சில கம்பெனிகளோட டைப், இல்லைன்னா வேர்ல்டில் மற்ற முக்கியமான பேங்குகளோட கார்டுகளோட டைப்பில் கூட எல்லாரோடையும் சேர்ந்து வேர்ல்டு பே அப்படின்ற ஆப்பு உபயோகப்படுத்த முடியும் அப்படின்றதான் இதோட ஃபஸ்ட் ஒரு ப்ரோக்ராம். இதோட பேஸாக வந்து உபயோகப்படுத்துறது வேர்ல்டு காயினாக இருக்குது. ஓகே, தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஐடி. இன்றைக்கி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி இருக்கிறது நம்மளுக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்தியாவிலிருந்து நம்ம வெளிநாடு செல்லும்போது கண்டிப்பாக நம்மளோட ஐடென்டிட்டி வந்து நம்ம அவங்களுக்கு காமிக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் நம்ம பாஸ்போர்ட் எடுக்கிறோம். ஓகே, இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறது இல்லைன்னா நம்மளோட பேஸான ஆதார் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆதாரில் வந்து நம்மளோட பயோமெட்ரிக் எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டத்தில் தான் வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ உலகத்தில் உண்டான ஒவ்வொரு மனிதர்களோடையும் இந்த ஐடென்டிட்டி, யூனிக்கான இந்த ஐடென்டிட்டியை வந்து ஒரு பிளாக் செயின் மூலமாக டீசென்ட்ரலைஸ்டாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வேர்ல்டு ஐடி அப்படின்றது. உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 60க்கும் மேற்பட்ட நாடுகள் இது அங்கீகரிச்சிருக்கு. கூடிய விரைவில் கண்டிப்பாக இந்தியாவிலையும் அங்கீகரிக்கப்படும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்குறோம். லாஸ்ட் இயரில் 2023 இந்தியாவிலேயும் கூட பெங்களூர் போன்ற நகரங்களில் இந்த வேர்ல்டு ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட டெமோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இன்றைக்கும் ஒவ்வொரு 15 நாளைக்கும் 6 வேர்ல்டு காயின் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக ரிவார்டாக இன்றைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு மாதத்துக்கு 12 வேர்ல்டு காயின் அவங்களுக்கு இன்றைக்கும் ரிவார்டாக கிடச்சிட்ருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டு ஐடி அப்படின்ற இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக மட்டும் 1 பில்லியன் வேர்ல்டு காயின் தான் சாம் ஆல்ட்மேன் வந்து அந்த ரிவார்டு கொடுக்கறதுக்காக மட்டுமே மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இது வேர்ல்டு காயினை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 2வது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். தென் 3வது ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஸ்டோர். இது உலகத்தில் நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர் மாதிரி, ஆப்பிள் ஸ்டோர் மாதிரி டெக்னாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்டோட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி உண்டான ஒரு வேர்ல்டு ஸ்டோர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டும் கூட வேர்ல்டு காயினை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 ப்ராஜெக்டோட ஒரு கோர் சர்வீஸ் ப்ரொவைடராகத்தான் எக்ஸ்வேர்ல்டு அப்படின்ற நம்மளோட கம்யூனிட்டி பில்டிங் டீசென்ட்ரலைஸ்டு ஆட்டோனமஸ் ப்ரோக்ராம் வந்து இருக்க போகிறது. ஓகே, ஸோ இதில் நம்ம எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டுவல் கரன்சி மைனிங் ப்ரோக்ராம் தான் எக்ஸ்வேர்ல்டு அப்படின்றது. இங்கே நம்ம மைனிங் பண்ணக்கூடிய காயின்ஸ்